குருஜி, ராமாயணத்தின் பெருமை என்னங்க குருஜி? உலக நாடுகள் எல்லாம் கிடைச்ச மனித பிறவியை எப்படி நல்லா சாப்பிடுவது, நல்ல சுகங்களை அனுபவிப்பது, நல்லா தூங்குவது என்று வழிமுறைகளை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம நாட்டில்தான் புதுமையான ஒரு சிந்தனை. இவைகள் எல்லாம் வேணும். அதற்கு மேல இந்த மனிதனை மிக உயர்ந்த மனிதனாக ஆக்க வேண்டும், மிக உயர்ந்த மனிதனை தெய்வீக மனிதனாக ஆக்க வேண்டும். அது முடியுமா, எப்படி என்ற ஆராய்ச்சியை செய்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டுதோறும் பல ஆயிரம் திருடர்களை, அயோக்கியர்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறது அமைதியாக. ஆண்டுதோறும் பல ஆயிரம் நல்லவர்களை தெய்வீக மனிதர்களாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டுதோறும் பல ஆயிரம் தெய்வீக மனிதர்களை கடவுள் தரிசனத்தை செய்ய வைத்து முக்தி அடைய உதவி கொண்டு இருக்கிறது இந்த ராமாயணம் என்ற ஒரே ஒரு நூல். நம்முடைய முன்னோர்களின் சிறப்பு. எதை மதிக்க வேண்டுமோ அதை உயர்வாக மதித்து போற்றி காத்து வந்துள்ளார்கள், பயன்படுத்தி வந்துள்ளார்கள். நம் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை பள்ளிக்கூடமும் கல்வித்துறையும் சொல்லித் தருவதில்லை. சரி, பெற்றோர் சொல்லித்தரலாம் என்றால் நம் கல்வித்துறை அங்கிருந்து வரும்பொழுதே முதுகில் மூட்டைகளை வைத்தது போல மிகப்பெரிய மூட்டையை வைத்து இதையெல்லாம் வீட்டு பாடம் செய்து எழுதி கொண்டு வா என்கிறது. அதனால் என்ன ஆகிறது என்றால், நம் குழந்தைகளுக்கு நாம் எந்த நல்ல விஷயத்தையும் எடுத்து சொல்லவோ பேசிக்கொள்ளவோ நேரமே இல்லை. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்று வரும் தலைமுறை சிறுவர்கள் மனதால் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு உள்ளது, அவர்களுடைய ஒழுக்கம் பாதிக்கப்பட்டு உள்ளது. அதனால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது. ஆனால் நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டுமே, காப்பாற்ற வழி இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் அடித்தாலும் சரி, எது நம்மை கெடுக்க வந்தாலும் சரி, ராமாயணம் ஒன்றை கற்று வைத்து இருந்தால் அது நிச்சயமாக காப்பாற்றும். அதனால் நம் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ முயற்சிகளை போட்டு, உழைப்புகளை போட்டு நன்மைகளை செய்கிறோம். இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூட படிப்பின் மதிப்பெண்ணை அதிகமாக்கலாம், வாங்கும் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு சுகமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் ராமாயணத்தை ஒன்றே அவர்களுக்கு சிறு பிராயத்தில் சொல்லிக் கொடுத்து வளர்த்து விட்டோம் என்றால் அது நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த புயல் அடித்தாலும் அவர்களை காப்பாற்றுமே.